அனைவருக்கும் வணக்கம். இவருடைய பெயர் முருகன். நாங்கள் இன்றைக்கி மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அவர்களை பார்த்து ஒரு புகார் மனு கொடுக்க வந்திருந்தோம். அந்த புகார் மனு என்ன அப்படின்னாக்கா, இவருக்கு குறைந்தது ஒரு 15 வருஷத்துக்கு மேலாக இவருடைய வீட்டு அருகாமையில் வசித்து வரும் முத்துக்காமன், அதாவது கணேசன் அவர்களின் மருமகன் முத்துக்காமன், இவர் ஒரு மோசடி வழக்கில் சிக்க வச்சிருக்கிறாரு. எப்படி அப்படின்னாக்கா, இவர் ஒரு நாள் ஊரில் இல்லாத சமயமாக பார்த்து இவருக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு நகையை மீட்கணும், எங்கிட்ட வங்கி கணக்கு திருப்பூர் மாவட்டத்தில் எந்த ஒரு வங்கி கணக்கு இல்லாதனால எனக்கு நகையை மீட்கிறதுக்கு உங்கள் வங்கி கணக்கை கொஞ்சம் கொடுங்க. எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் 12 லட்ச ரூபா பணம் போடுவார், அதை நான் அந்த பணத்தை எடுத்து நகையை மீட்டுட்டு திரும்ப அந்த நகையை நான் அடகு வச்சு உங்களுக்கு அந்த பணத்தை கோயம்புத்தூர்காரருக்கு திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு ஒரு உதவின்ற பேரில் இவர் அணுகி இவர்கிட்ட இவரோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கேட்குறாங்க. இவர் அன்றைக்கி வெளியூரில் இருந்ததுனால அவர் ஒரு நெருக்கமானவராச்சு, ஒரு நீண்ட நெடிய காலம் தெரிந்த ஒருவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவருடைய மகன், இவர் ஸ்ரீசக்தி, இவருக்கு வயது 20, கல்லூரி மாணவர், இவருடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே கோயம்புத்தூர்லேருந்து கணேஷ்னு ஒருத்தர் இவரோட அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறாரு. முத்துக்காமனே தான் இவரை கல்லூரியிலிருந்து அழைத்து சென்று கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த பேங்க்கில் உட்கார வச்சு இவர்கிட்ட, ஏன்னா இவருக்கு முன்ன பின்ன இந்த ஆர்டிஜிஎஸ் பண்ணுறது மற்றும் இந்த பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாதனால இவரை உட்கார வச்சு கையெழுத்து போட்டது மட்டும்தான் இவருடைய தவறு. ஏன்னா இவர் அறியாமையில் செய்கிறாங்க. இவங்களை போன்ற ஒரு படிப்பறிவு கம்மியாக உள்ளவங்க, இவர் 9ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட் அப்படிங்கிற இந்த பேங்க்கோட பரிவர்த்தனைகளை பற்றி எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாததை பயன்படுத்தி முத்துக்காமன் என்ன பண்ணுறாரு, நேரடியாக அந்த 12 லட்சம் பணத்தை ஆர்டிஜிஎஸ் மூலிமா வேற ஒரு சில ட்ரேடிங் அக்கௌண்ட்டுகளுக்கு அனுப்பிச்சிடுறாரு. இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலிமா அவர் என்ன பெனிஃபிட் அடைஞ்சாரு எதுவுமே எங்களுக்கு தெரியல. இந்த சூழ்நிலையில் கணேஷ்குமார், அந்த 12 லட்சம் போட்ட கணேஷ்குமார் என்பவர் அவருடைய பணபலம் மற்றும் அவருடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி காவல்துறை மூலிமா இவங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா 28ஆம் தேதி என்கொயரிக்கு நானும் உள்ளே நிற்கிறேன். உள்ளே வந்தோடனே அந்த சம்மந்தப்பட்ட ஆய்வாளர் என்ன கேட்குறாரு, என்னையா நீ பணம் கொடுக்குறியா இல்லை அவன்கிட்ட வாங்கி தரையா அப்படிங்கிறாங்க. புகார் கொடுத்தது அந்த புகார் மனுவில் தெளிவாக இருக்குது. ஏன்னா நான் புகார் மனுவை நான் வாங்கி படித்தேன். அந்த மனுவில் தெளிவாக இருக்குது, முத்துக்காமன் தான் பணம் கேட்டார். அந்த பணம் கேட்டதின் அடிப்படையில் தான் நான் இவருக்கு கொடுத்தேன், இவரோட அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அந்த புகார் மனு எல்லாமே தெளிவாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு தனிப்பிரிவுக்கும் நாங்கள் பெட்டிஷன் அனுப்பிச்சிருக்கோம். எங்களுடைய புகார் மனுவில் நாங்கள் கேட்டுக்கிறது ஒன்று தான், காவல்துறை ஏன்னா இது தொடர்ந்து கோயம்புத்தூரில் 2 ஸ்டேஷனில் என்கொயரி கூப்பிட்றாங்க, திருப்பூர் மாவட்டத்தில் 3 ஸ்டேஷனுக்கு என்கொயரி கூப்பிட்றாங்க. இவர் ஒரு தினக்கூலி, இவர் டெய்லி வேலைக்கு போனால் தான் இவருக்கு வருமானம். இவரும் இன்றைக்கி நான் முதல்வன் திட்டத்தில் இவருக்கு 2வது தடவையாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இவர் அட்டன் பண்ண முடியல. நாங்கள் 28ஆம் தேதி சொல்கிறோம், காவல்துறையிட்ட சொல்கிறோம், இந்த